பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பாத வாலிப செல்வங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளபடி செய்யவும் பண்ணுவேன். ஆமீன். நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு நியூ ஸ்பிரிட் அண்ட் நியூ ஹார்ட் உங்களுக்கு கொடுக்கிறார். எதுக்காகனாக்க அவர் கொடுக்கிற கட்டளைகளின் படி நடக்கவும் அதன்படி அந்த நியாயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணவும் தேவனை சார்ந்து இருக்கவும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்க்கை வாழவும் அதுக்குதான் நான் கொடுத்தேன். அதன்படி நான் உங்களை செய்யவும் வைப்பேன்னு. ஆமீன். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனை சார்ந்திருங்க. அந்த நியூ ஸ்பிரிட்டுக்காக ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ஆவி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி ஆவியானவரை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆவியை புதுப்பித்து தருவதற்காக நன்றி சொல்லுங்க. கல்லான ஹிருதயத்தை எடுத்து போட்டார், ஒரு நியூ ஹார்ட்டை கொடுத்திருக்காரு. எதுக்காக? தேவனோட கட்டளைகளை கேட்டு அதன்படி நியாயங்கள் படி எல்லாம் நடந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த அப்படி செய்ய வைப்பேன்னு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சோ எங்கேயாவது என்னால செய்ய முடியுமோ, என்னால முடியாம போயிடுமோ, ஏசப்பாவை நான் வெக்கப்படுத்திடுவனும், நான் தோத்து போயிடுவணும்னா இல்ல, உங்களை அப்படி அவர் செய்ய வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். சோ இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. ஏசப்பா நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்டு செய்யறதுக்கு செய்ய வைப்பேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதன்படி செய்ய எனக்கு உதவி செய்வீங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன். God bless you.